கைஸ் ஒசூர்லேயே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான். செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் சரி, பெரிய ஆளுங்க யார் வந்தாலும் இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் போவாங்க. நம்மளை உள்ளே விடுவாங்களா இல்லையான்னு தெரில, உள்ளே போகிறதுக்கு ரீசன் கூட இல்லை. ஆனால் உள்ளே போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. டி 4 ஸ்டார் ஹோட்டல்ரா, நம்ம எப்படி உள்ள போறதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? மூஞ்ச ரிச்சா, நம்ம மூஞ்ச பார்த்தா ரிச்சாவா தெரியுது. பின்னாடி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூஞ்சி ரிச்சா யாரும் பார்த்தாங்க. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். என்னப்பா காமெடி பண்ண சிரிக்க மாட்டேன்? பணம் இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு போய் அந்த ரிசப்ஷன் அக்கா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா. எனக்கு எங்கே உள்ள பதட்டமா இருந்துச்சு, எங்கடா மாட்டிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் சிரிப்பு வேற வந்துட்டே இருந்தது. தலைவன் வேற பணக்காரங்க மாதிரி மெயின்டைன் பண்றான்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த பில்டப் எல்லாம் பார்த்தா என்னமோ அந்த ஹோட்டலுக்கு அவனே சொந்தக்கார மாதிரி உட்காந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் மாட்டிக்கிட்ட என்னடா பண்றது? நான் சொல்றது அப்படியே பண்ணு, ஐபோனை கையில வச்சுக்கோ, யார்கிட்டயே பேசுற மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ, ஹோட்டலையும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால்குள்ள கூட்டின்னு போனாங்க. வேற லெவலா இருந்துச்சு அந்த ஹால் பாக்குறதுக்கே. சந்திரமுகி படத்துல வர்ற மாதிரி அந்த நடுவுல ஒரு பெரிய லைட் வச்சிருந்தாங்க பாருங்க, அப்படியே பாக்குறதுக்கு டைமண்ட் மாதிரி இருந்ததுங்க. செம்ம கிளாஸியா இந்த ஹால் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு எல்லாமே உள்ளே இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் தலைவ போட்ட பிட்டு தாங்க. உள்ள போய் பாக்குறதுக்கு என்ன சொல்லான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, ஒரு ஹால் புக் பண்ணணும் அப்படின்னு பிட்ட போட்டான். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.